வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2025 பட்ஜெட்டிற்கு முன் இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சில முக்கியமான கருத்துக்களை பின்பற்றுவது முக்கியம். சந்தை சூழல், உலகளாவிய பொருளாதார தாக்கங்கள் மற்றும் பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டு சில நடவடிக்கைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 1. பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை ஆராயுங்கள். அரசின் முக்கிய துறைகள், மத்திய அரசு ஊக்குவிக்கப்படும் துறைகளை முன்கூட்டியே புரிந்துகொள்வது முக்கியம். உதாரணம்: உள்கட்டமைப்பு திட்டங்கள், வழித்தடங்கள், வீடமைப்பு. பசுமை ஆற்றல், சூரிய சக்தி, ஹைட்ரஜன். விவசாயத்துறை, அதிக மானியங்கள் அல்லது புதிய திட்டங்கள். வரிவிலக்கு மாற்றங்கள், வரித்துறையில் மாற்றங்கள், தனிநபர் வரிவிலக்கு அதிகரிப்பு நுகர்வு சார்ந்த பங்குகளில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். 2. குறுகிய கால முதலீடுகள், ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ். ப்ளூ சிப் பங்குகள், அதிக நிலைத்தன்மையுடன் செயல்படும் ரிலையன்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகளில் முதலீடு செய்யலாம். பைனான்ஸ் மற்றும் வங்கித்துறை, மத்திய வங்கி வட்டி விகிதங்கள் சீராக இருந்தால் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவன பங்குகள் ஏற்றம் காணலாம். மனித வள மேம்பாடு, கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் அறிவிப்புகள் வரும் எதிர்பார்ப்பில் முதலீடு செய்யலாம். 3. துறைகள் மற்றும் பங்குகளை தேர்வு செய்யுங்கள். வளர்ச்சி வாய்ப்பு துறைகள். 1. கட்டுமானம், இந்தியாவின் நீண்டகால உள்கட்டமைப்பு திட்டங்களில் டாடா ஸ்டீல், மற்றும் டீ போன்ற பங்குகள் முன்னணியில் இருக்கும். 2. பசுமை ஆற்றல், NTPC, அதானி கிரீன் போன்ற பசுமை ஆற்றல் பங்குகளை நெருங்கி பார்க்கவும். 3. ஆரோக்கியம், புதிய மருத்துவமனை திட்டங்கள் மற்றும் நிதியுதவிகள் வரும் எதிர்பார்ப்பில் சன் ஃபார்மா, டிரைவ் ரெடி போன்ற பங்குகளை தேர்வு செய்யலாம். 4. FMCG, தானியங்கள் மற்றும் தினசரி பொருட்கள் சலுகை அறிவிப்புகள் ஹிந்துஸ்தான் யூனிலெவர் போன்ற பங்குகளுக்கு ஆதரவளிக்கலாம். 4. பங்குச்சந்தை ஆய்வுக்கூறுகள். வரலாற்று தரவுகளை பார்க்கவும். பட்ஜெட்டுக்கு முன்னும் பின்னும் சில குறிப்பிட்ட துறைகள் அதிகம் மாறுபடலாம் என்பதை புரிந்துகொள்வது அவசியம். சந்தை மாறுபாடு, பட்ஜெட்டுக்கு முன் சந்தை மாறுபாடு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் பங்குகளை பெறும் அல்லது விற்பது கவனமாக இருக்க வேண்டும். 5. பரப்பு முதலீடு, டைவர்சிஃபிகேஷன். துறைகளின் மாறுபாடு, உள்கட்டமைப்பு, எரிசக்தி, பைனான்ஸ், ஆரோக்கியம் போன்ற துறைகளில் முதலீட்டை பிரிக்கவும். தொலைநோக்கு மற்றும் குறுகிய கால நோக்குகள், நீண்டகால வளர்ச்சியை ஆதரிக்கும் பங்குகள் மற்றும் விரைவாக லாபம் தரும் பங்குகளை சமமாக வைத்துக்கொள்ளுங்கள். 6. SIP திட்டங்களை பயன்படுத்துங்கள். மார்க்கெட்டின் மாறுபாடுகளின் போது நீண்டகால அளவில் முதலீடு செய்வதற்காக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் SIPs மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 7. உலகளாவிய விளைவுகளை மறந்துவிடாதீர்கள். கச்சா எண்ணெய் விலைகள், அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகளின் வட்டி விகித நடவடிக்கைகள் இந்திய சந்தையை பாதிக்கக்கூடும். 8. பாதுகாப்பான நடைமுறைகள். ஸ்டாப் லாஸ் அமைத்தல், மார்க்கெட்டின் மாறுபாடுகளைச் சமாளிக்க முக்கிய பங்குகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவும். பாதுகாப்பான நிதி குறிக்கோள்கள், உங்கள் முதலீட்டின் ஒரு பகுதியை பாதுகாப்பான பங்குகளில் அல்லது கடன்தகுதியில் வைத்து வையுங்கள். முக்கியமாக 2025 பட்ஜெட்டுக்கான எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டு அளவான ஆழப்பார்வையுடன் செயல்படுவது மட்டுமே சிறந்த முடிவுகளை உருவாக்கும். உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.